அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த ப்ளவுஸுடைய பேக் நெக் வந்து எப்படி டிசைன் ஒரு ஒர்க் வந்து பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதே ப்ளவுஸுடைய ஸ்லீவ் வந்துட்டு அதே மெத்தடில், அதாவது பேக் நெக் டிசைன் என்ன இருக்குதோ அதே டிசைனில் ஸ்லீவ்லேயும் நம்ம வந்து டிசைன் ஒரு ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் எடுத்துருக்குறோம். இப்போ இந்த மாதிரி லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலை அட்டாச் பண்ணிவிட்டு ஓரத்தில் நம்ம தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து அப்படியே நம்ம பேட்ச் ஒர்க் வந்து பண்ணி டிசைனர் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஸ்லீவ் வந்துட்டு ஃபஸ்ட்டு சென்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டரை வந்து கரெக்டாக இந்த மாதிரி மடித்து ரெண்டாக மடிச்சுட்டு சென்டரை வந்து மார்க் பண்ணிங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டீஸ் கட்டி எடுத்துக்கலாம். இப்போ டீஸால் என்ன செய்யணும்னா ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ஷோல்டர் கிட்ட வரக்கூடிய அந்த ஸ்லீவில் ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணணும். நல்லா வந்து டார்க்காக மார்க் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி டபுளாக மடித்து போட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தான் கரெக்டான மெஷர்மெண்ட் வரும் ரெண்டு ஸ்லீவ்லேயும். எந்த அளவுக்கு மார்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் வச்சிங்க. ஸ்லீவோடைய லென்த்து பாருங்கள் 7.75 இருக்குது. ஸோ 7.25 தான் ஸ்லீவோடைய லென்த்து. மேலே ஒரு 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங் போயிடுச்சுன்னா 7.25 தான். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் நீங்கள் மேலேருந்தே வந்துட்டு கரெக்டாக 3 இன்ச் வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா போட்டுருங்க, டார்க்காக போடுங்க. இந்த மாதிரி ஒன் சைடு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு தட்டினீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துடும். ஸோ சேம் மெஷர்மெண்ட்டில் நமக்கு அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வந்துடும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்த பிறகு நல்லா வந்து டார்க்காக வந்து மார்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரெண்டு ஸ்லீவ்லையும் இதே சேம் மார்க் எடுக்கணும். அதனால் நல்லா வந்து இந்த மாதிரி டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லீவ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்லீவை எடுத்து இந்த மாதிரி மேலே போட்டுருங்க. மேலே போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்லீவை வந்துட்டு அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு அதாவது நம்ம மார்க்கிங் பண்ண அந்த ஸ்லீவ் வந்து மேல் பக்கமாக இருக்கணும், ப்ளைனாக இருக்கிற ஸ்லீவ் வந்து கீழே இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தட்டினீங்கன்னு சொன்னாக்கா அந்த மெஷர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் வந்து பதிஞ்சிரும். இதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து சேம் மெஷர்மெண்ட் இருக்கும், நமக்கு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு டார்க்காக வந்துட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வந்து இதில் பீடிங் ஒர்க் வந்து பண்ணணும். ஸோ பீடிங் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம க்ரீன் கலர் கிளாத் வந்து எடுத்துருக்கிறோம், பார்டர் கிளாத்து. ஸோ இந்த கிளாத் பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸில் தான் பீடிங் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த பீடிங் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, கேன்வாஸ் எடுத்துக்கலாம் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு. நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுறது கேன்வாஸ் எடுத்து இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் கிளாத்தில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். நல்லா வந்து அயன் பண்ணிக்கிறோம். நல்லா இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஓரத்தில், அதாவது கார்னரில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கணும். அதாவது அந்த பீடிங் நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதே கலரில் நம்ம பைப்பிங் கொடுக்கணும். ஸோ பைப்பிங் கொடுக்கறதுக்கு அதே கிளாத்தை வந்துட்டு நம்ம கிராஸ் பீஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பைப்பிங் வந்து கொடுத்துக்குவோம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவில் 3 பேட்ச் வந்து தேவைப்படுது. ஸோ 2 ஸ்லீவுக்கும் பார்த்திங்கன்னா 6 பேட்ச் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த பேட்செலாம் அட்டாச் பண்ணி பைப்பிங் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து கிராஸ் பீஸ் தான் போடணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் பீஸில் இந்த பேட்ச் வந்து ரெடி பண்ணிக்குவோம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உள் பக்கமாக வந்து திருப்பிடணும். அதாவது சேம் ப்ராசஸ் தான், அதாவது பைப்பிங் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே ப்ராசஸ் தான். ஆனால் வந்து நம்ம மடித்து தைக்காமல் ப்ளைனாக வச்சு தைக்க போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து பேட்ச் ஒர்க்குன்றதால அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் இந்த மெத்தடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வந்து நல்லா பைப்பிங் மாதிரி நல்லா உருட்டி வச்சு அந்த பள்ளத்தில் வந்து தையல் போட்டு பேட்ச் அந்த பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேட்ச் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ உள்ளே இருக்கிற இந்த எக்ஸஸான இந்த பீசஸ்லாம் வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து தேவையில்லை. இது வந்து பேட்ச் அட்டாச் பண்ண போகிறதால இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ இதே சேம் மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற எல்லா பேட்சும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்லீவுக்கு 3 பேட்ச்சு. ஸோ 3 பேட்ச் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவில் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு பீடிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு பேட்ச் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 2 சைடில் வந்துன்னா 2 பேட்ச் வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இதை அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ எப்படி நம்ம இந்த பேட்ச் அட்டாச் பண்ணுறோமோ இதே மெத்தடில் தான் எல்லா பேட்சும் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் பீடிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். அந்த பீடிங்கில் தான் வந்துட்டு அந்த பேட்சோடைய அந்த மொனை பிசுறு வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம அந்த பீடிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். பேட்ச் வச்சு நம்ம அட்டாச் பண்ணும்பொழுது குட்டி தையல் போடுங்க, 2வது மேட்சிங் நூல் போடணும். இந்த 2 விஷயத்தை நம்ம வந்து கவனத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபினிஷிங்காக இருக்கும். அதாவது குட்டி தையல் போடணும், மேட்சிங் நூல் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இந்த பீடிங்கை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அந்த பீஸரெல்லாம் கவர் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் வந்துட்டு 3 பேட்ச் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீடிங்கில் இருக்கக்கூடிய அந்த பெரிய தையெல்லாம் பிரிச்சிடலாம். அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த மாதிரி பெரிய தையெல்லாம் வந்து பிரிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ பெரிய தையல் பிரிச்சிட்டோம். பெரிய தையல் பிரிச்சிட்ட பிறகு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னாக்கா முன்னங்கையில் வந்துட்டு பீடிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம். ப்ளவுஸில் எப்படி நம்ம டிசைனர் ஒர்க் பண்ணோமோ அதே சேம் மெத்தடில் தான் வந்துட்டு ஸ்லீவ்லேயும் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா அதே மாதிரி ஒரு 3/4 இன்ச் பீடிங்கை வந்து நம்ம எடுத்து முன்னங்கையில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அப்படி ஸ்டிச் பண்ணும்பொழுது ஒரு பைப்பிங் மாதிரி நம்ம மெத்தடில் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது அந்த பிங்க் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் கேப் விட்டு அந்த பீடிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒன் சைடு வச்சு நம்ம பீடிங் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த சைடு மேல் சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சமோசா டிசைன்ஸ் வந்து வைக்கணும். எப்படி ப்ளவுஸில் நம்ம சமோசா டிசைன்ஸ் வச்சோமோ அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் நம்ம வந்து சமோசா டிசைன்ஸ் வந்து வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒன் சைடு தைச்சிட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு சைடு தைக்கும்பொழுது அந்த சமோசா பீசஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் ஆல்ரெடி எல்லாமே. ஸோ அந்த பீசஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சமோசா பீசஸ்லாம் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க் நம்ம என்ன க்ரீன் கலர் கிளாத் யூஸ் பண்ணுமோ அதே கிளாத் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பீசஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ ஸ்லீவில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் பார்த்திங்கன்னா சைடில் நம்ம எவ்வளோ தைப்போமோ அதை விட்டுட்டு அதுலேருந்து நம்ம இந்த சமோசா பீசஸ்லாம் வச்சு அட்டாச் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்படி வச்சு தைக்கும்பொழுது அந்த பிசரெல்லாம் உள்ள அந்த பீடிங் உள்ளார கவர் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடணும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்பொழுது ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு கேப் விட்டோமோ அதே மாதிரி இந்த சைடும் வந்து கேப் விட்டுட்டு சமோசா பீஸை வந்து நிப்பாட்டிக்கணும். இப்போ நம்ம ஃபுல் பீசஸ் வந்து வச்சுட்டு அந்த சமோசா பீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் மணி கட்டினாலும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம் ஸ்டிச்சிங் பண்ணாமல். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோன் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸ்லீவில் டிசைன் இவ்வளோ தான். இப்போ நம்ம 2 ஸ்லீவ்லேயும் வந்துட்டு இந்த டிசைனர் ஒர்க் வந்து பண்ணிட்டோம். அதே மாதிரி ப்ளவுஸ்லேயும் நம்ம பேக் நெக்கில் இதே சேம் டிசைன் தான் வச்சுருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த ஸ்லீவ் டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.